ஹாய் மண்டே மார்னிங். 2 நாள் சாட்டர்டே சண்டே ஸ்கூல் இருந்தனால ஸோ ஜாலியாக போச்சு எல்லாருக்குமே டே இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மண்டே அப்படின்றதுனால ஸோ இன்றைக்கி ஸ்கூலு அப்படின்னால ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன். சரி இன்றைக்கி உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சு, இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணி கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணினேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஃபிங்கர் மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை வாட்டரில் வந்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கருப்பு உருளைக்கிழங்கு இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் குக் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப கொதிக்க வச்சுன்னா அது உருளைக்கிழங்கு போடும்போது கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால வேணால் ஓரளவுக்கு மீடியமாக கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 30% ஒன்றே டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணனா ஒரு மாதிரி குழஞ்சி வந்துற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு எனக்கு குக் ஆகிடுச்சு, நான் உடனே எடுத்துட்டேன். ஸோ சைடில் வந்துட்டு உப்புமா பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தம்பிக்கு வந்துட்டு உப்புமா கொடுத்துடலாம், டெய்லி இட்லி தோசை கொடுத்தா வேண்டாம் அப்படின்னால இன்றைக்கி ரவை உப்புமா பண்ணி கொடுத்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டேன், அது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா ஸோ அது ஆயிலில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய வேலை தான் நம்மளுக்கு. அதனால வந்து நல்லா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஸோ அதை எடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு கார்ன்ஃப்ளவர் தட்டில் இந்த மாதிரி தட்டில் வச்சு கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கூட வேணால் நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் சால்ட்டு சேர்க்கலை, ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நான் 2 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு எடுத்துட்டேன். ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஸோ ஆயிலில் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கலாம். நிறையா வந்து சிம் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப தீஞ்சிற மாதிரி வரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடையே போட்டு எடுக்கணும். எல்லாம் ஒன்றா போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் அது மாதிரி பண்ணலை நான். சரி நான் மேலோடு போட்டுட்டேன் நான். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ட உடனே லைட்டாக வந்துட்டு சால்ட்டு, அப்படி இல்லைனா பெப்பர், இல்லைனா சில்லி பவுடர் 3த்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. 2த்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட பெப்பர் இல்லைன்றதுனால நான் வந்து சில்லி பவுட்ரு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன், 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய போட்டோன்னா ஷேர் பண்ணி சாப்பிடும்போது காரம் இருக்கும், வேண்டாம் அப்படின்னால. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நான் போட்டுட்டேன் காரம் நான். ஸோ அது போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம எல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. கிருத்திகை விரதம் இருந்திருந்தேன் நேற்று. நான் வந்துட்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கும் போது வந்து கிருத்திகை விரதம் இருந்திருந்தேன். வீடியோ வந்து நான் கீழே டேக் பண்ணேன், வீடியோ வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ லிங்க் காட்டுதில்ல, ஸோ அது கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு நான். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸை தம்பிக்கு வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் 2 பேருக்குமே. ஏன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்குது, இன்னொன்று காணோம். ஸோ ஒரு ஆள் டியூஷனில் மிஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டானா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க கால் பண்ணி கேட்டால் தான் தெரியும் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இருக்கிறத வீட்டில் இன்னும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு, அது ரெடி பண்ணி கொடுத்துட்டு பேக் பண்ணி அவங்கவுங்க பேக்கில் அசம்பிள் பண்ணி நான் வச்சுட்டேன். அப்போ தான் பிரணீஷ் வந்து காலையில் டியூஷன் போயிட்டான். ஸோ அவனை பேக் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு டியூஷனுக்கு அமுச்சு விட்டுட்டேன். ஸோ குகன் மட்டும் கொஞ்சம் 9:30க்கு தான் ஸ்கூலு, அவனோட கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு நேற்று வந்து கிருத்திகை விரதம் ஆல்ரெடி சொன்னேன். கிருத்திகை விரதம் நம்ம இருந்திருப்போம். நேற்று அந்த பழைய பூவு, இந்த மாவிளக்கு, அப்புறம் விநாயகர் எல்லாம் நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம்ல, எல்லாமே செஞ்சு சக்கரை பொங்கல் நேற்று நைட்டே சாப்பிட்டேன் நான். நல்லா செட்டாகுது. ஸோ சக்கரை பொங்கல் நேற்று நைட்டே சாப்பிட்டேன் நேற்று நான். சக்கரை பொங்கலை நேற்று நெய்வேத்தியம் பண்ணது எல்லாருக்குமே நாங்கள்